வணக்கம் நண்பர்களே. டெஸ்லா முதல் கார் ஷோரூம் இந்தியாவில் மும்பையில் ஓப்பன் ஆயிடுச்சு. ரீசெண்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. டெஸ்லா இந்தியாவுக்குள்ள வந்தாச்சு. பட் உலகம் முழுக்க டெஸ்லா வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டாக இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் இந்தியாவுக்கு வர இவ்வளோ பெரிய லேட் ஆச்சு? உலகிலேயே மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஃபார் கார் இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்தியாவுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அமெரிக்காவை சார்ந்த உலகின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்க் நடத்துகிற கம்பெனி தான் டெஸ்லா. கார் கம்பெனி தான் டெஸ்லா. ஆக்சுவலாக இந்த கம்பெனி உலகம் முழுக்க ஏற்கனவே நிறைய நாடுகளில் ரீச் ஆயிடுச்சு. பட் உலகின் மிக முக்கியமான ஒரு கார் மார்க்கெட்டான இந்தியாவுக்கு, மிகப்பெரிய கார் மார்க்கெட்டான இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தாங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட டாக்ஸ் சிஸ்டம். ஆமாங்க, இந்தியாவில் முழுக்க வெளிநாட்டிலேயே தயாராகி வெளிநாட்டிலேயே அசம்பிள் செய்யப்பட்ட கார்களுக்கு இங்கே கொஞ்சம் வரி ஜாஸ்தி. அதாவது 100% மேலே வருது. இந்தியாவோட இம்போர்ட் டாக்ஸ் இருக்கு, ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது, ரோட் டாக்ஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வரிகள் எல்லாம் சேர்த்து வெளிநாட்டிலேருந்து ஒரு கார் இறக்குமதி ஆகுதுன்னா அதோட ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து டபுள் த அமௌண்ட், 100% டாக்ஸ் நம்ம வந்து போடுறோம். டபுள் த அமௌண்ட் ஆயிடுது காஸ்ட் ஆக்சுவலாக. உதாரணமாக இதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எலான் மஸ்க் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட காருக்கான டெஸ்லாவோட காருக்கான டாக்ஸ் வந்து குறைச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு, இந்த மாதிரி கேட்டப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வந்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க, இந்தியாவிலேயே தயார் பண்ணி இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணுங்க, உங்களுக்கு டாக்ஸ் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் பெனிஃபிட், பிஎல்ஐ பெனிஃபிட்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் லீக்டு இன்சென்டிவ்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இந்தியன் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எலான் மஸ்க் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நாம இந்தியன் மார்க்கெட்டில் நுழைஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு, ட்ரையல், ஜஸ்ட் ஒரு ஏறக்குறைய ஒரு ட்ரையல் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பின்னாடி ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி நம்ம வந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாவில் ஃபர்ஸ்ட் கார் ஷோரூமை மும்பையில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் அவங்களோட மாடல் ஒய் காரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, டெஸ்லா இந்தியன் கார் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமான்றது தான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. டெஸ்லா உலகின் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கலாம், உலகின் நம்பர் 1 பணக்காரனை எலான் மஸ்க் நடத்தலாம். மேபி அவங்கள்ட்ட இருக்கிற அபரிமிதமான பணத்தின் காரணமாக மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஏராளமாக செலவு பண்ண முடியும், ஏராளமான ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து டெஸ்லாவை பின்னோக்கி இருக்கிறதுக்கான விஷயங்களும் நிறையவே இருக்குது. அதில் மேஜராக இருக்கக்கூடிய விஷயம் வந்து காரோட ப்ரைஸ், விலை. இந்தியாவில் ஏற்கனவே இங்கே மஹேந்திரா, டாடா மாதிரி மிகப்பெரிய ஜெயன்ஸ் கூட, இந்தியன் ஜெயன்ஸ் கூட இங்கே வந்து இதே இவி மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. பட் அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற விலையில் பாதி விலைக்கே டெஸ்லா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தர்றாங்களோ அதே ஃபீச்சர்ஸை இவங்களும் தர்றாங்க. அதாவது டெஸ்லா 60 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸை டாடா, மஹேந்திரா போன்ற கம்பெனிகள் 30 லட்ச ரூபாய்க்கு தரும்போது இந்திய மக்கள் என்ன நினைப்பாங்க? டெஸ்லா வாங்குவாங்களா, மஹேந்திரா ட்ரை பண்ணுவாங்களா? பட் அன்பார்ச்சுனேட்டா இந்தியன் கார் மார்க்கெட்ன்றது ஒன்லி லோகோவுக்காக மட்டும் ஏமாந்து மக்கள் வாங்குறது கிடையாது. மெயினாக அவங்களோட வேல்யூ ஃபார் மணின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா, யாரு ஒர்த்தான ப்ராடக்ட் தருவா? 30 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணுறோம், 30 லட்ச ரூபாய்க்கு மஹேந்திரா என்ன மாதிரியான கார் தராங்க, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, டாட்டா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, டாட்டா என்ன கார் தராங்க, அதே ஸ்கேல் தான் டெஸ்லாவுக்கும். ஸோ அவங்க அமெரிக்கன் கம்பெனிங்கிறதுக்காக அவங்க ரேட் அதிகமாக இருந்தாலும் வாங்கக்கூடிய மக்கள் ரொம்ப 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 கம்மி இந்தியாவில். ஸோ அவங்க வேல்யூவுக்கு அவங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தராங்க, இந்த விஷயத்த இந்தியன் கார் மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அடுத்ததாக மெயினாக இவி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதாவது எலக்ட்ரிக் ஃபியூலில் வந்து நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். அது இப்போ இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆனால் தான் உங்களுக்கு இவி வெஹிக்கிள் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால டெஸ்லா வந்து வந்த வேகத்திலே சர்ன்னு அவங்களோட சேல்ஸ் வந்து எகிரிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க நிலைமை. அதே நேரத்தில் சர்வீஸ் நெட்வொர்க் ஒன்று இருக்குது. காரை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் டெஸ்லா அவங்க தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோரூமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கேயே ஆல்ரெடி
பழந்தின்னு கொட்டை போட்ட டாடா, மகேந்திரா போன்ற இந்தியன் நிறுவனங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் இருக்கு, மார்க்கெட்டிங் நெட்வொர்க் இருக்கு, சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு. ஸோ அவங்களால ஈஸியாக இதை வந்து பார்க்கக்கூடிய விஷயம். டெஸ்லாவை கம்பேர் பண்ணுறப்போ அந்த சர்வீஸ் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இல்லை டெவலப் பண்ணுறதோ இந்தியாவில் மகேந்திராவுக்கும் டாட்டாவுக்கும் ரொம்ப 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 ஈஸியான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிகளோட போட்டி போடக்கூடிய நிலைமை வந்து டெஸ்லாக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிற கம்பெனிகள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? இது எல்லாமே மில்லியன் டாலர் கேள்விகள். அடுத்ததா டெஸ்லாவோட மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர், டெஸ்லா காரோட மிக முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ பைலட் மோட்ல கார் ரன் பண்ணுறது. அதாவது ஆளே இல்லாமல் கார் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் டிராஃபிக்கில். ஸோ அந்த ஏஐ மூலமாக அவங்க வந்து கார் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதிர்த்தாப்புல ஏதாவது கார் வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே நின்றோம், சிக்னலை பார்த்துட்டு சிக்னலை வந்து ஸ்கேன் பண்ணி அதுவே நின்றோம். ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல வச்சுருக்காங்க. பட் இந்தியன் ரோடு கண்டிஷனையும் அமெரிக்கன் ரோடு கண்டிஷனையும் கம்பேர் பண்ணுறப்போ அமெரிக்கன் ரோட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்காக சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அமெரிக்கா கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் ரொம்ப 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 ஹெவி டிராஃபிக். இந்தியாவோட ரோடு கண்டிஷன் அமெரிக்கன் ரோட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நிச்சயமா ஒரு லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிராஃபிக் ஐடியாஸ், டிராஃபிக் ரூல்ஸ் இப்படி எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஆட்டோ பைலட் மோடு வந்து இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படிங்கிறது மிக மிக சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. டெஸ்லா இந்தியன் மார்க்கெட்ல சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.